بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك. இந்த இமாமியா கோட்பாட்டிலே இவர்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் இங்கே 2 ஷியா அறிஞர்களுடைய கவிதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த 2 கவிதைகளையும் எந்த அளவுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து ஏகத்துவ கோட்பாட்டை சிதைத்து, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கின்றோம். அந்த ஜாஹிலியா கால மக்கா காஃபிர்கள் கூட அல்லாஹுவை அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா காஃபிர் என்று சொல்லுகின்றார். அவர்கள் அங்கிருந்த சிலைகளை எல்லாம் அவருடைய கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் கேட்டால் ஹாவுலா ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், இந்த சிலைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்று சொல்லித்தான் சொன்னார்கள். அதே போன்று மன் ஹலக சமாவாதி வல்லர் என்று கேட்டால் ஸயகூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். வானம் பூமியை படைத்ததெல்லாம் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். அத்தகைய இணை வைத்தவர்களை அல்லாஹு தஆலா காபிர் என்று சொல்கின்றான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த, அகீதாவில் தவறுவிட்ட, முன்னே நபிமார்களுடைய கோட்பாட்டில் தவறு இழைத்த இவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா முஷ்ரிக் என்றும் காபிர் என்றும் சொல்கின்றான். ஆனால் இவர்களெல்லாம் சொல்லாத அளவு, இவர்களெல்லாம் நம்பிய அந்த இறை கோட்பாட்டு நம்பிக்கையை விட, அதாவது ஷிர்கிலே எல்லை மீறி போன தன்னுடைய இமாம்களையே கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கேவலமான ஒரு நிலைக்கு ஷியாக்கள் சென்றிருக்கின்றனர். இந்த கவிதை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஜாஹிலியா காலத்தில் உள்ளவர்கள் கூட இந்த அளவுக்கு கேவலமான ஒரு சிந்தனைக்கு சென்றிருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு மிக பாரதூரமான கோட்பாடுகளை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷேகுல் முஆசிர் அவருடைய நவீனகால ஒரு அறிஞர் இப்ராஹிம் அல் ஆமிலி என்று சொல்லக்கூடியவர் இந்த கவிதையை ஏற்றிருக்கின்றார். அபா ஹசன் அந்த ஐனுல் இலாஹ், அபுல் ஹசனே நீங்க தான் கடவுள். உன்வானு குத்ரத்திஹி சாமியா, உயர்வான அவனது வல்லமையின் முகவரி. அந்தல் முஹீது பிஇல்மில் குயூப், நீங்க தான் மறைவான ஞானத்தின் சமுத்திரம், மறைவான ஞானத்தை நீங்கள் தான் சூழ்ந்திருக்கின்றீர்கள். ஃபஹல் தஅஸிப் அன்க மின் காஃபியா, உங்களுக்கு எதுவுமே மறைந்து விடாது. அந்த முதீரு ரஹல் காயினாத், நீங்கள் தான் உலக இயக்கத்தின் கதாநாயகன். வலக அப்ஹாருஹா அஸ்ஸாமியா, உலக கவர்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தான். லக்கல் அம்ரு இன் ஷிஅத துஹி கதன், நாளை உதயமாகும் அதிகாரம் உங்களிடமே. வைன் ஷிஅத தஸ்ஃபா பின் நாசியா, நீங்க தான் முன்னெற்றியை பிடிக்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த கவிதையிலே பாடி இருக்கின்றார்கள். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஷியாக்களுடைய நவீனகால ஒரு அறிஞராக கருதப்படுகின்ற இப்ராஹிம் அல் ஆமிலி என்று சொல்லக்கூடியவர் இந்த கவிதையில என்னென்னலாம் சொல்லுகின்றார் என்று பாருங்கள். சுலைமான் அல் மசீதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியா கவிஞர் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக ஒரு கவிதையை பாடியிருக்கின்றார். அதை பாருங்கள். அபுல் ஹசன் அந்த ஜௌஜுல் பதூல், அலி அவர்களே, அபுல் ஹசன் ஹசனுடைய தந்தை அவர்களே, நீங்கள் தான் கண்ணியின் கணவர். வஜன்பில் இலாஹி வ நஃப்சுர் ரசூல், நீங்கள் தான் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர், தூதரின் மூச்சாகவும் இருக்கின்றீர்கள். வ பத்ருல் கமால் வ ஷம்சுல் உகூல், பூரண சந்திரனும் நீங்களே, அறிவு சூரியனும் நீங்களே. வ மம்லூகு ரப்பி வ அந்தல் மலிக், மன்னருக்கெல்லாம் மன்னர். தஆகன் நபியு பியௌமில் கதீர், நீங்கள் தான் துக்க தினத்தில் நபியினால் அழைக்கப்பட்டவர். வனஸ்ஸ அலைக பி அம்ரில் லதீர், துரோகிகளை பற்றி உங்களுக்குத்தான் அறிவிக்கப்பட்டது. லி அன்னக லில் முஃமினீன அல் அமீர், நீங்கள் தான்
மூமின்களுக்கு அமீராக இருக்கின்றேன். அகத விலாயத்தகு கல்லதக், அதிகார மாலை உங்களுக்கு தான் அணிவிக்கப்பட்டுள்ளது. இலைக்க தசீரு ஜமீ அல் உமூர், அனைத்தும் உங்களால் தான் நிகழ்கின்றது. அந்தல் அலீமு பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் உள்ளவற்றை அறியக்கூடியவர் நீங்களே. அந்தல் முபாத்திரு மாஃபில் குபூர், நீங்கள் தான் கபரில் உள்ளவரை எழுப்பக்கூடியவர். வஹுக்குமுல் கியாமதி பின் நஸ்ஸிலக, மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் நீங்களே. வாந்த சமீரு வாந்தல் பசீர், நீங்க தான் பார்வை, நீங்க தான் செவிப்புலன், பார்ப்பவனும் செவியற்பவனும் நீங்கள் தான். வாந்த அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அதிகார சக்தி பெற்றவர் நீங்கள் தான். வலவுலாக்க மகான நஜ்முன் யசீரு, நீங்கள் இல்லை என்றால் நகரும் நட்சத்திரங்களும் இல்லை. அந்த பிகுல்லில் பராயா அலீமுன், நீங்கள் தான் நிரபராதியை அறிந்தவர். அந்தல் முகல்லிமு அஹ்லர் ரகீம், ஏட்டுக்குரியவருடன் பேசியவரும் நீங்கள் தான். வலவுலாக மகான மூசல் கலீம், நீங்கள் இல்லை என்றால் கலீமுல்லா மூசா அவர்களும் இல்லை. சுபஹானவன் கவ்வனக், உம்மை படைத்தவன் தூய்மையானவன். சதரா சிர்ர இஸ்மிக ஃபில் ஆலமீன், உலகில் உமது பெயரின் ரகசியத்தை நீர் பார்ப்பீர். ஃபஹுப்புக கஷ்ஷம்சி ஃபௌகல் ஜபீன், உம்மை நேசிப்பது நெற்றிமேல் சூரியன் போன்றது. வகுல்லு அபீதின் மமாலீகுலக், எல்லோரும் உனக்கு அடிமைகள், நீதான் அனைத்தின் எஜமான். அபுல் ஹசன் யா முதீர் அல் உஜூத், அபுல் ஹசனே, ஹுசைனுடைய தந்தையே, அலியே என்று விழித்து உண்டு பண்ணி நிர்வகிப்பவனே. வக்கஹ்பித் தரீதி வமஅவல் உஃபூத், மலர்கள் மலரும் நாளில் உன் அன்பை பொழிப்பவனே. வமஸ்கா முஹிப்பீக யௌமல் உரூத், மறுமை நாளில் நீர் புகட்டுபவனே. வமுன்கிர் ஃபில் பஅஸி மன் அன்கரக். அபுல் ஹசன் யா அலியல் ஃபஹார், ஹசனின் தந்தையே, பெருமைக்குரிய அலியே. வலாஉக லீ ஃபி லரீஹி மனார், நீ இல்லையெனில் எனக்கு ஒளி இல்லை. வஸ்முகலி ஃபி மலீகி ஷிஆர், உன்னுடைய பெயர் எனக்கு நெருக்கமான நேரத்தில் உன்னுடைய பெயர் எனக்கு சின்னமாக வந்து நிற்கும். வஹுப்புக முதுஹலி ஜன்னதக், உன் மீது நான் வைக்கின்ற நேசம் என்னை சொர்க்கத்தில் நுழையச் செய்யும் என்று இவர் பாடியிருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கவிதையில் உள்ள வாசகங்களை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இந்த கவிதையில் உள்ள வரிகளை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். எல்லாமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த கவிதைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கவிதை அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்த காலத்தில் சொல்லப்பட்டிருந்தால் சொல்லியவனை முதலில் கொலை செய்கின்றவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்ப அல்லாஹுவை விடுத்து அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தையும் நிர்வகிப்பவன், படைப்பவன், ஒளியேற்றுபவன், அத்தனை அல்லாஹ்வுக்குரிய சகல பண்புகளையும், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய சகல பண்புகளையும் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது மிகப்பெரிய ஒரு பாசத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த கவிதையை இவர் பாடியிருக்கின்றார். எல்லை மீறிய ஒரு மனிதனை கடவுள் அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய சில கட்டங்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கடவுள், அத்வைத கொள்கையை சொல்லக்கூடிய, சில இடத்தில் அல்லாஹ்தான் அவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தகைய வழிகட்ட மிக பாரதூரமான சீர்கட்ட இந்த சிந்தனைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஜாஹிலியா கால மிக மோசமான கவிஞர்கள் கூட இந்த அளவுக்கு இறை கோட்பாட்டில் கை வைத்தது கிடையாது. அந்த அளவுக்கு மிக பாரதூரமான, அல்லாஹ்வை விடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கடவுளாக்குகின்ற, அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்து இத்தகைய மோசமான இறை கோட்பாட்டை சிதைக்கக்கூடிய கவிதைகளை இயற்றி பாடக்கூடிய இமாம்களை வர்ணிக்கக்கூடிய, தங்களுடைய 12 இமாம்களையும் உயர்த்தி மதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை விட உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து மதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற மறைவான ஞானங்களை இந்த இமாம்களுக்கு கொடுக்கக்கூடிய தரங்கட்ட இந்த சிந்தனையாளர்கள் எவ்வளவு அதல பாதாளத்தில் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு விலகி தனி ஒரு போக்கிலே யூத வழிமுறையை, அந்த யூதர்கள் கூட இந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருப்பார்களா என்று கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு இவர்கள் தரங்கட்டு சென்றிருப்பதை பார்க்க முடிகின்றது.